தமிழ்நாட்டில் இருக்கிற சிலைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அரசு அலுவலகங்களுடைய பெயர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தெருக்களின் பெயர்கள், வீதிகளின் பெயர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சாராத இந்த மண்ணில் வந்து குடியேறியவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. மாளிகளுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றன. தாய்மொழி தமிழாக தமிழ் சமூகத்தில் உழைத்த எண்ணற்ற தமிழ் அறிஞர்களுடைய பெரும் புகழ் என் தமிழ் மக்களிடம் கொண்டுக்கப்படவில்லை என்கிற என் வலிதொய்ந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு முதலமைச்சரும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பாவேந்தர் பாரதிதாசனுடைய விழாவை முன்னிட்டு தமிழர்களுக்கான விழாவாக அது தொடர்ந்து அரசே நடத்தும். இதுபோன்ற கலாச்சார பண்பாட்டு விடயங்களையும் தமிழ் சமூகத்துக்கும் மாணவர் சமூகத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற இந்த நல்ல அறிவிப்பினை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும் மனதார வர என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறுகிறேன். முதலமைச்சர் அவர்கள் 110 கீழ் அறிவித்த பிறகு எழுந்து நன்றி சொல்லி இன்னும் சில கோரிக்கைகளை கூடுதலாக முன்வைக்க விரும்பினேன். வாய்ப்பில்லாத காரணத்தால் இங்கு உங்களை சந்திக்கிறேன். அது என்னவென்றால், விழாவை கொண்டாட வேண்டும், தமிழ் தலைவர்களை, தமிழ் அறிஞர்களை, தமிழ் பெருமக்களை கொண்டாட வேண்டும் என்கிற கோரிக்கை ஏற்கப்பட்டதற்கு நன்றி சொல்கிற அதே வேளையில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற இந்த விழா, பண்பாட்டு சிறை விழா தொடர்கிறதா அல்லது அதற்கு மாற்றாக இந்த விழா நடைபெறுமா என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். அதற்கு அடிப்படை காரணம், இன்றைக்கு தேவநாய பாவனரிலிருந்து மொய்நேய ஐயா தேவநாய பாவனர் பாரதியாரிலிருந்து தமிழ் சமூகத்தினுடைய பெரும் கவிகள் பெருஞ்சித்தனார் வரையிலும் தமிழ் சமூகம் போற்றப்பட வேண்டியவர்கள் போற்றப்படாமல் அந்நிய மொழியில், உதாரணத்துக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் இலக்கிய விருதுகளை, இந்திய அரசுடைய இலக்கிய விருதுகளை பெற்ற தமிழ்நாட்டு கவிஞர்கள், எழுத்தாளர்களுக்கு தரப்பட வேண்டிய வீடு தமிழ்நாடு அரசினுடைய வீட்டு வசதி துறையில் தரப்பட மறுக்கிறார்கள். ஆனால் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி போன்ற ஏனைய மொழிகளிலே மொழி மாற்றம் செய்து வெளியிடுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலே. ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைய தலைமுறை எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கவிப்பெரு மக்களுக்கு உரிய அங்கீகாரமோ அரசனுடைய சலுகைகளோ கிடைப்பதில் காலதாமதமாகிறது. ஆக இதையெல்லாம் நம்முடைய தமிழக அரசு நாம் ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கின்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை கனிவோடு பரிசீலித்து தமிழ் சமூகத்திற்கான வேண்டுகோளை நிறைவேற்றுகிற இந்த மகத்தான அறிவிப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்று நன்றி சொல்லி, ஒன்றிய அரசினுடைய சாகித்ய அகாதமி விருதை பெற்று இளம் தலைமுறைக்கான விருதை பெற்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் 10 பேர் அந்த மனுவை அளித்து காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுபோன்ற சிறப்புகளை செய்ய வேண்டும். அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து இந்த மண்ணிலே தமிழ் இலக்கியங்களை படைப்பதற்கு, தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய வரலாற்றை படைப்பதற்கு, புத்தாக்கம் செய்வதற்கு, புத்துயிர் பெறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கின்ற திட்டங்களையும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு, இன்றைக்கு தேவநேய பாவனர் பாரதியார் பாவேந்தர் வரிசையில் இருக்கிற எமது பாவலரேறு பெருஞ்சித்தனாரையும் தமிழக அரசு கொண்டாட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்து, இந்த அற்புதமான அறிவிப்பு தமிழ்நாட்டுடைய மொழியை, தாய்மொழி தமிழை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய நாகரிகத்தை, நம்முடைய இலக்கியத்தை, நம்முடைய இலக்கண வளங்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் உலகத் தமிழர் கரங்களிலும் கிடைப்பதற்கு ஏதுவாக இது உள்ளடக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய விழாவாக, இது வெறும் ஒரு அரசு விழாவோடு மட்டுமில்லாமல் ஆராய்ச்சி மாணவர்களிலிருந்து, பள்ளி மாணவர்களிலிருந்து, கல்லூரி மாணவர்கள் வரையும் அனைவருக்கும் தமிழின் பெருமையை, தமிழ் இலக்கிய இலக்கண வளத்தின் பெருமையை கொண்டு செல்வதற்கான முறைப்படுத்தப்படும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை வரவேற்று நன்றி கூறி, முதலமைச்சர் அவர்களுக்கும் தொடர்ந்து தமிழறிஞர்கள், தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் வைக்கின்ற கோரிக்கைகளை நான் சட்டப்பேரவையில் எடுத்து வைக்கின்ற போது அதை உடனுக்குடனாக ஏதாவது ஒரு விதத்தில் அதற்கு தீர்வு காணுகின்ற தமிழ்நாடு, தமிழர் வேலைவாய்ப்பு உரிமை போன்ற அடுக்கடுக்கான பிரச்சனைகளிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.